திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, திருநாவுக்கரசருடைய 6ஆம் திருமுறையில் திருத்தாண்டகத்தில் திருக்கழுக்குன்றத்துக்கு 2 பாடல் மட்டுமே கிடைத்தது. அதில் 2வது பாடலில் இந்த 2 அடியில் பயின்று வரக்கூடியது தான் கல்லாடை புனைந்தருளும் காபாலியை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. காபாலி என்ற சொல் காபாலி என்று நீட்டல் விகாரமாக வந்துள்ளது. கல்லாடை என்பது பெரிய பெரிய நீத்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஆதீனங்கள் இந்த போன்ற பிரம்மச்சாரிகளாகவே இந்த உலக நன்மைக்காக வாழ்வார்களே, அவர்கள் கட்டுவதற்கு பெயர் கல்லாடை. காவிலே இது ஒரு வகை, கரைகள் இருக்காது. ஔவையார் கூட இளமையில் கல் என்று சொல்லியிருப்பார். கல் என்பது கற்றல் என்ற சொல்லின் பொருளாகும். உலக கல்வியை வாசிப்பவர்கள் படிப்பு என்று சொல்லுவார்கள். அந்த படிப்பு கொஞ்ச நாள் இருந்து மறைந்து கூட கொள்ளலாம். ஆனால் கற்றது என்பது எப்பவுமே மறவாது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஏழுமைக்கும் ஏமா புடைத்து என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அப்படி அந்த கற்றல், இவர்கள் எதை கற்பார்கள் என்றால் திருமுறைகளை கற்பார்கள், சித்தாந்த சாத்திரங்களை கற்பார்கள். அதனாலே நமக்குள்ளே இருக்கின்ற அந்த கசடு என்கின்ற ஆணவம் என்கின்ற அறிவை சூழ்ந்திருக்கின்ற அந்த களிம்பை நீக்கிக் கொள்வார்கள். அதுதான் கசடர கற்றவர்கள். அது கற்றது மட்டுமல்ல, அதன்படி நின்று வாழ்ந்து காட்டுவார்கள். அவர்கள்தான் இந்த கல்லாடை புனைவதற்கு தகுதியானவர்கள். மற்றவர்கள் விழுங்கும் கற்பக கனி என்று திருவிசைப்பால வருவது போல இங்கே கற்பகத்தை கண்ணார கண்டேன் நான். அந்த கற்பக தருவாவே இருக்காராம் வேதகிரி பெருமான் திருக்கழுக்குன்றத்தில். எனவே கற்றவர்கள் அணிகின்ற ஆடை கல்லாடை என்று அந்த கல்லாடைக்கு ஒரு பொருள் சொல்லலாம் என்று விழைந்தேன். கபாலி நீட்டல் விகாரமாக காபாலி என்று ஆகினார் பாடலிலே. இது செயலிலே மட்டும் இந்த 9 விகாரங்கள் வரும். நினைவுக்காக நீட்டல் விகாரம் குறில் நெடிலாகும், குறுக்கல் விகாரம் நெடில் குறிலாகும். காபாலியை கண்ணார தொழுதவர்க்கு திருவடி நிழல்ல நீழல், அதுவும் நீட்டல் விகாரம். நீழலில் இருக்கின்ற வரத்தை பெற்றவர்கள் ஆவார்கள். அவருக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது. ஈசன்பால் இடையராத அன்பு ஞானம் என்பார்களே, அந்த ஞானத்தை பெற்றவர்கள் கல்லாடை புனைவதற்கு தகுதியுள்ளவர்கள் ஆவார்கள். திருக்குறளிலே முதலிலே கடவுள் வாழ்த்து வைத்து பாடியிருப்பார் திருவள்ளுவர். அடுத்து வான் கருணை, சுவாமியுடைய கருணை எப்படிப்பட்டது என்று வான் சிறப்பு பாடியிருப்பார். அதுக்கு அடுத்தது கடவுளுக்கு ஒப்பான இந்த உலகத்தில் வாழ்கின்றாள் என்று காட்டுவதற்காக நீத்தார் பெருமை என்று அதிகாரம் வைத்து 10 திருக்குறளை பாடியிருப்பார்கள். அவர்கள்தான் நீத்தார்கள். ஆதீனங்கள்லாம் இந்த கல்லாடை கட்டியிருப்பார்கள். அன்பர்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். கபாலம் என்றால் மண்டையோடு, கபாலத்துக்குள்ளே இருக்கின்ற நம்முடைய மூளையத்தை குறிக்கிறது தான் காபாலி. கோயிலில் பார்க்குற சிவலிங்கம் தான் நம்ம மண்டையோட்டுக்குள்ளே மூளையாக இருக்குது, ஃப்ளோட் தண்ணியில் வந்துருக்கு. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சிவபூசை பண்ணால் அந்த அறிவொளியை எழுப்பிக்கலாம். சிவா திருச்சிற்றம்பலம்.